இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெசிபி பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் நட்ஸ், வால்நட்ஸ் அண்ட் பாதாம், ஒரு கப் ஆஃப் அவல், ஒரு கப் ஆஃப் ஓட்ஸ், அப்புறம் கொஞ்சம் பொட்டுக்கடலை. முதல்ல இந்த நட்ஸை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த நட்ஸை வறுக்கிறது மூலியமா நம்ம இதை ஒரு 90% ஆல்ரெடி குக் பண்ணிடுறோம். ஆல்சோ நட்ஸை வறுக்கிறதுனால அது ஈஸியாக பொடி பொடியாக நல்லா தூள் பண்ணாலும் செர்லாக் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அதுக்காக தான் வறுக்கிறோம். அடுத்து அந்த அவல் பவுல் இருக்கு இல்லையா, அதை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுத்துறாதீங்க, அப்புறம் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும். நல்லா இப்படி கையில் உடைச்சிங்கன்னா பொடி பொடி ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்து ஓட்ஸ். இந்த ஓட்ஸையும் நீங்க போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெசிபி வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸ், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஆல்சோ நம்ம வீட்லயே பண்றதுனால இதில அடிட்டிவ்ஸோ, ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. ஆல்சோ நீங்க ரொம்ப சீக்கிரமா இத பண்ணிற முடியும். இதுக்கு ஷெல்ஃப் லைஃப்பும் நீங்க ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொட்டுக்கடலை. அதையும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கோங்க. இத அரைக்கும்போது நல்லா பொடியாகணும். அதுக்காக வறுத்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸியில போட்டு நல்லா பொடியாகுற வரைக்கும் அரைச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? நல்லா பொடி பொடியா ஆயிருச்சு. அவ்வளோதான். நம்மளோட இன்ஸ்டன்ட் செர்லாக் ரெடி. இப்போ இத பசங்களுக்கு குடுக்கறதுக்காக ஒரு பவுல்ல தேவையான அளவு செரலாக் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் நல்லா காய்ச்சின வெந்நீர் கொஞ்சம் சூடாவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா, ஒரு பாரேஜ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். இத நீங்க உங்க பசங்களுக்கு குடுத்து பாருங்க. எப்படி நல்லா சாப்பிடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. இது கூட நீங்க கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு பனானா ஸ்மாஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Ini tuh udah berapa?